ஜெய் ஸ்ரீராம். சில பேர் இந்த பயத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது நமக்கு எகென்ஸ்டா திரும்பிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம். எங்கேயாவது நின்றுட்டு இருப்போம், ஏதாவது நம்மளை அடிச்சிருமோ, பேய் நம்மளை பிடிச்சிருமோ, இந்த மாதிரி பல விஷயங்களை யோசிச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க சில பேர். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, உங்கள் மனம் முழுமையாக குழம்பி போய் இருக்கிறது. அதுக்கே என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி நம்ம குழப்பி வச்சிருக்கோம். நம்ம எப்படி குழப்பி வச்சிருப்போம்? முன்னாடி பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க, அதனால அது குழம்பி இருக்கும். இப்ப நீங்க அதுக்கு உண்டான பயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதுல இருந்து எப்படி நான் மீள்றது அப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் என்னன்னா, பயம் வரும்போது ஃபியூச்சரை நோக்கி ஐயோ அடுத்த என்ன நடந்துருமோ நினைச்சாதான் பயம். இப்ப கண்ணை மூடி உட்கார்றீங்க, ஏதோ ஒன்று அடிச்சிருமோன்னு அடுத்த ஃபியூச்சருக்கு போயிருது. அந்த ஃபியூச்சர்ல இல்லாம பிரசன்ட்ல இருக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பயம்ங்கிறதே நமக்கு இருக்காது. இங்க ஒரு பதிவு போட்டு வச்சிருக்கீங்க, என்னன்னா எனக்கு பயம் இருக்கு, எனக்கு எது பண்ணாலும் பயமாவே இருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு பதிவு உள்ளுக்குள்ள மெமரியா பதிவு பண்ணி வச்சுட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த பயம் வரும்போது நான் பயப்படாதவன், நான் ஸ்ட்ராங்கானவன், நான் ஸ்ட்ராங்கா இருக்க, எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவை நீங்க உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது போய் அது வெளியில போய் சும்மா எதையோ நினைச்சிட்டு பயப்பட தேவையில்லை. எப்ப உங்களுக்கு பயம் வருதோ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுங்க, எல்லா பயமுமே ஓடி போயிடும். ஜெய் ஸ்ரீராம்.